நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்னா என்ன, அதனால டெஸ்ட் அடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெஸ்ட்டெல்லாம் வந்து கம்மி பண்ணி, இன்னும் சொல்ல போனால் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. புதுசாக வந்து சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன, டெஸ்ட் அடிக்கிறதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்க, இதனால என்ன பலன், அதாவது நார்மலாக வந்து சிங்கப்பூர் போகிறவங்களுக்கும் டெஸ்ட் அடிச்சு போகிறவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன பலன் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நிறைய பேர் ரீசெண்டாக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன, அதில் எத்தனை டைப் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன, டெஸ்ட்னா என்ன, எக்ஸாம் எழுதுறது, அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் அடிச்சுட்டு போனால், சிங்கப்பூர் போனால் அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட் அடிக்கிற அப்டேட் 2024 டெஸ்ட் அப்டேட்டை ரெகுலராக நம்ம வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போகலாமா, இல்லை வந்து வேற பாஸில் போகலாமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிலை சொல்லிடுவோம். டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெஸ்ட் அடிக்காமல் போகிறீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் இருக்க ஒவ்வொரு வெளிநாட்டு ஊழியர்களுக்கும், இப்போ நான் வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து நான் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, வெளிநாட்டு ஊழியர்களை நான் வேலைக்கு எடுக்கிறப்ப கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு அமௌண்ட்னா அது வந்து ஃபுல் அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கும் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த லெவி அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் அடிக்காம ஒரு ஒர்க்கரை வந்து எடுக்கிறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல ஒரு டெஸ்ட் அடிக்காத ஒரு ஒர்க்கரை எடுக்கிறாங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதே இது டெஸ்ட் அடிச்ச ஆளுங்களை எடுத்தாங்க அப்படின்னா லெவி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு டெஸ்ட் அடிச்ச ஒர்க்கர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல எடுக்கிறாங்க, ஓகேங்களா? சோ இந்த லெவி கம்மி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த டெஸ்ட்ன்ற ஆப்ஷனே கிடையாது. எல்லாருமே சகட்டு மேனிக்கு உள்ளர போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே போலாம், ஒர்க் பர்மிட், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்ல போலான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டெஸ்ட்ன்ற ஆப்ஷனே வந்து உள்ளர கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி போனவங்களும் அங்கேயே சிங்கப்பூர்லயே டெஸ்ட் அடிச்சாங்க. இங்கேயும் வந்து டெஸ்ட் அடிச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டெஸ்ட் வந்ததுக்கான இது. ஓகே, இப்போ டெஸ்ட் அடிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. எங்க போய் டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிஏ அப்ரூவலும் இருக்கணும். இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்டோட RA அப்ரூவலும் இருக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கான அப்ரூவலும் இருக்கணும். இந்த இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கோ அங்க வந்து நீங்க போய் டெஸ்ட் அடிக்கலாம். ஆனா 2026ல அது மட்டும் பத்தாது, NSTC அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டும் வேணும் அப்படின்ற மாதிரியான புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா RA லைசன்ஸ் இருந்தா போதும், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கான லைசன்ஸ் இருந்தா போதும், BCA அப்ரூவல் இருந்தா போதும் டெஸ்ட் அடிக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா NSTC அப்படின்ற சர்டிபிகேட்டும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அந்த இன்ஸ்டிடியூட் மட்டும் தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன, இப்போ வந்து நான் போய் டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்னா என்ன, எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்க, எழுதலாமா, எழுதணுமா, அதுக்கு பேர் தான் டெஸ்டா அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் தெரியாதவங்க கேட்பாங்க. இப்போ இங்க டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல நிறைய வேலைகள் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பீங்க, ஸ்டீல் வேலை பார்ப்பீங்க, கம்பி வேலை பார்ப்பீங்க, அடுத்தது எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பீங்க, அடுத்தது பிளம்பிங் வேலை பார்ப்பீங்க. இந்த எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல தான் வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு டெஸ்ட் அடிக்க போறீங்க, நீங்க என்ன டெஸ்ட் அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஸ்டீல் ஃபிக்சர் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, பிளம்பிங் இருக்கு, பைப் ஃபிட்டிங் இருக்கு, ரூப் இருக்கு, ஏர் கண்டக்டிங் இருக்கு. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ அதுக்கு தனித்தனியா வந்து டெஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? சோ இதுல வந்து நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல வந்து நீங்க டெஸ்ட் அடிச்சுக்கலாம். ஆனா இப்ப 2026ல இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா செக்டாரையுமே இன்னும் ஓபன் பண்ணல. அந்த தனித்தனி ஸ்கில் எல்லாத்தையும் ஓபன் பண்ணாம ஸ்டீல் மட்டும் தான் இப்போதைக்கு நிறைய இடங்கள்ல ஓபன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்க ஸ்டீல் ஃபிக்சர் தான் பண்ண முடியும். ஆனா இத்தனை இது இருக்கு. இப்போ நீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, நீங்க வந்து எலக்ட்ரிக்கல்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல போகலாம். அதே மாதிரி பிளம்பிங் ஃபீல்ட்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா பிளம்பிங்ல போகலாம். இல்ல ரூப் காங்கிரீட் அதுல வந்து ஆர்வம் இருக்குன்னா அதுல போகலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஓகேங்களா? சோ இதுல நீங்க எதுல வேணாலும் போகலாம். ஆனா இப்போதைக்கு ஸ்டீல் தான் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் அடிக்கிறதுனா எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்க போயிட்டு அட்மிஷன் போடணும், மெடிக்கல் போடுவாங்க, உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வந்து அங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த ஸ்டீல் ஃபிக்சர்னா ஃபர்ஸ்ட் தியரி இருக்கும், அதே மாதிரி பிராக்டிக்கலும் இருக்கும். தியரி பிராக்டிக்கல் ரெண்டு இருக்கும். எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிராக்டிக்கல் தான் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். தியரி ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க பேசிக்கா படிக்க தெரிஞ்சாலே போதும், தியரியை கிளியர் பண்ணிடலாம். தியரிக்கும் உங்களுக்கு ரெகுலரா ட்ரைனிங் கொடுப்பாங்க, பிராக்டிக்கலுக்கும் உங்களுக்கு ரெகுலரா ட்ரைனிங் கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ நீங்க பிராக்டிக்கலுக்கு உங்களுக்கு ரெகுலரா ட்ரைனிங் கொடுக்குற பட்சத்துல என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அந்த டைம்குள்ள முடிக்கணும். 3 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள நீங்க முடிச்சு அந்த ப்ராஜெக்ட்டை வந்து
பர்ஃபெக்டாக நிப்பாட்டணும். உங்களுக்கு டிராயிங்லாம் கையில் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நான் ஸ்டீல்லே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீலுக்கு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தியரி நடத்துவாங்க. தியரி ஒரு 1 hour இருக்கும். ப்ராக்டிக்கல் ஒரு 4 hours 3 to 4 hours இருக்கும் ப்ராக்டிக்கல். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்டை நீங்கள் நிப்பாட்டி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டீல் ஃபிக்சர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 4 ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த 5 ப்ராஜெக்ட்டில் எக்ஸாமுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஆனால் நீங்கள் இந்த 45 நாள் ட்ரைனிங்கில் இந்த 5 ப்ராஜெக்ட்டையுமே வந்து நீங்கள் கரைச்சி குடிச்சிடணும். நல்லா கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு ட்ரைனிங்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க. இங்கேயே ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் அதாவது இந்த இப்போ புது ரூல்ஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து பிசிஎல்ல இருந்து வருவாங்க. வந்து கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க. எல்லாருமே வந்து எக்ஸாம் தியரி எக்ஸாம் வைப்பாங்க. அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் வைப்பாங்க. எந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம 5 ப்ராஜெக்ட்டுமே ஈஸியாக நம்ம நல்லா தெளிவாக கற்று வச்சிருக்கணும். அதில் ஒரு ப்ராஜெக்ட் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த 4 ஹவருக்குள்ள முடிச்சு நீங்கள் நிப்பாட்டி அந்த ப்ராஜெக்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராயிங் கொடுத்துருவாங்க. அந்த டிராயிங் படி நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒயர் கனெக்ஷன் எல்லாமே இழுத்து அதில் வந்து கரெக்டாக லைட் எரிய வச்சிடணும். சுவிட்ச் போர்டு எத்தனை சுவிட்ச் வேணும், எத்தனை போர்டு இருக்கணும், அது எல்லாத்துலேயுமே கரண்ட் வர வச்சு கரெக்டாக வந்து நீங்கள் லைட் வந்து எரிய வச்சிடணும். அப்படி எரிய வைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபெயில். அதே மாதிரி தான் ஸ்டீல்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த அளவு தப்பானாலோ இல்லை அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக நீங்கள் முடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயில். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது நடக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு டெஸ்ட் அடிக்கிறதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ 2026 வந்து இது வரைக்கும் எல்லா இன்ஸ்டியூட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்க முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்போம். சிங்கப்பூரில் போயிட்டு உங்களை டெஸ்ட் அடிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் போயிட்டு இதே தான் நீங்கள் பண்ண போறீங்க. இந்த ஃபைனல் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு சிங்கப்பூரில் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டே டெஸ்ட் அடிக்க போறீங்க. இதே ஃபீல்டில் போகிறதுனால ஈஸியாக வந்து நீங்கள் அங்கே போயிட்டு டெஸ்ட் அடிச்சிட முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட் அடிச்சு போகிறதுனா இப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷனும் கிடைச்சிருக்கும். டெஸ்ட் அடிச்சு போகிறதுல பெரிய பெனிஃபிட் என்னன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ டெஸ்ட் அடிக்கிறதுக்கு 4.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் ஒரு டைம் மட்டும் தான் இந்த அமௌண்ட்டை கட்ட போறீங்க. கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஒரு நீங்கள் மட்டும் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா இல்லை சிங்கப்பூர் போய் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ அடுத்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை கம்பெனிக்கு வேணாலும் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். உங்களை ஈஸியாகவே எடுத்துக்குவாங்க. அதே இது டெஸ்ட் அடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் போகிறப்ப எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனிக்கு கேட்குற அமௌண்ட்டை ஏஜென்ட் கேட்குற அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இ பாஸில் போறீங்க 6.5 லட்சம் 7 லட்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு 1 இயர்ல திருப்பி வந்துடுறீங்க அப்படின்னா இல்லை 2 இயர்ஸ்ல திருப்பி வந்துடுறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் போகணும்னா அதே அமௌண்ட் தான் கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இ பாஸுக்கெல்லாம் இப்பெல்லாம் ப்ளஸ் 2 சிங்கப்பூர் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் திருப்பி போகிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதே டெஸ்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் திருப்பி வந்துட்டா கூட திருப்பி ஃப்ரீயாகவும் போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாகவே போகலாம். அப்படி இல்லைனா 70,000 80,000 1 லட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே சிங்கப்பூர் போயிட முடியும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் போயில உங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். $18 to $20 தான் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு கோர்ஸ் எல்லாம் முடிக்க உங்களுக்கு சம்பளம் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு நல்ல கம்பெனியாக இருந்தால் வருஷம் இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போனஸ் இருக்கும். எல்லா பெனிஃபிட்டுமே வந்து டெஸ்ட் அடிச்சு போகிறதுல இருக்கு. என்ன கேட்டால் சிங்கப்பூர் போகிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால் மற்ற பாஸை விட டெஸ்ட் அடிச்சு போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு டெஸ்ட் அடிக்கிறது அதிகமாக வந்து ஓப்பனில் இல்லாததுனால தான் நிறைய பாஸ் மற்ற பாஸ்கள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போகிறது என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் டெஸ்ட் அடிச்சு போகிறதுல மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டெடியர் ஸ்லோவாக உங்களோட growth வந்து இருக்கும். இப்போ இ பாஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா growth ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்லாம் growth ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுல இருந்து நீங்கள் எப்போ வேணாலும் சறுக்கி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களோட growth பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். உங்களோட கிராஃப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் போமே ஒழிஞ்சு, நான் சொல்றது உங்க லைஃபோட கிராஃப் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் போமே ஒழிஞ்சு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெஸ்ட் அடிச்சு போறதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் அடிச்சு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களோட growth கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் மற்றதெல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களோட growth பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ட்ராடே மாதிரி தான் ரொம்ப வேகமாகவே ஏறும். இறங்குச்சு அப்படின்னாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இறங்குறதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க அங்கே போயிட்டு கம்பெனி சரியில்லை அப்படின்னாலோ அங்கே ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னாலோ நீங்கள் திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னாலோ திருப்பி வந்துட்டு உங்களோட டவுன் ஆயிரும். அதே இது நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டு நீங்கள் அங்கே நல்லா ஒர்க் பண்ணிட்டு 1 இயர் கழிச்சு திருப்பி வர்றீங்க அப்படின்னாலும் திருப்பியும் உங்களால் போக முடியும். உடனேயும் போக முடியும். கேட்குற சம்பளமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சம்பளம் இன்க்ரிமெண்ட்டும் ஆகும். இப்படி எல்லா வழியிலையுமே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ போடுறேன். பாய்.